தனது எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த நகை பணத்தை கொள்ளை கும்பல் திருடிச் சென்று விட்டதாக எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை கும்பல் மீது வேலூர் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமம். எங்கள் வீட்டில் நானே, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் போட்டு உடச்சி மொத்த நகை எடுத்துகிட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் நகை. 5:30 மணிக்கு ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும். நாட்டின் பாதுகாப்புக்காக எல்லையில் போராடி வரும் சிஆர்பிஎஃப் வீராங்கனை தனது வீட்டிற்கு பாதுகாப்பு இல்லையே என கண்ணீர் விட்ட காட்சிகள் தான் இவை. தனது எதிர்காலத்திற்காக சேர்த்து வைத்திருந்த ஒட்டுமொத்த நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்ற கும்பல் மீது போலீசார் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லையே என்ற சிஆர்பிஎஃப் வீராங்கனையின் கண்ணீருக்கு போலீசார் என்ன பதில் சொல்ல போகின்றனர்? வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான கலாவதி. இவர் ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீராங்கனையாக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி மாலை அவருடைய தாய், தந்தை இருவரும் வீட்டினை பூட்டிவிட்டு மேய்ச்சலுக்காக மாடுகளை ஓட்டிச் சென்றுள்ளனர். மேய்ச்சலை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தும் களைந்து கிடப்பதைக் கண்டு இருவரும் அதிர்ந்து போயினர். வீட்டிற்குள் சென்று சோதித்து பார்த்தபோது 22.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து ஜூன் மாதம் 24ஆம் தேதி இரவு கலாவதியின் குடும்பத்தார் பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் போலீசாரோ காலம் தாழ்த்தி ஜூன் மாதம் 28ஆம் தேதிதான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்துள்ளனர். ஆனால் அதன் பின்பும் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து ஜம்மு காஷ்மீரின் ராவன் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் சிஆர்பிஎஃப் வீராங்கனை கலாவதி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். தனது திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த ஒட்டுமொத்த நகையையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டதாக கதறி அழுத காட்சி அன்போரை கண்கலங்கச் செய்தது. எஃப்ஐஆர் காப்பியோட போடாம 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எது எடுக்க மாட்டேன்றாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நான் 22 சவரன் நகையை பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு. நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் இருந்து பாடுபடும் ஒரு வீராங்கனை தனது வீட்டிற்கு பாதுகாப்பு இல்லையே என கதறி எழும் காட்சி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு கொள்ளை கும்பலை பிடித்து நகைகளை மீட்க வேண்டுமென பலரும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்.